ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பழைய ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார். புதிய ஆண்டிலும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் மத்தியிலும் இருந்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தது போல இந்த ஆண்டிலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? யாத்திராகும் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் கடைசி பாகத்தில் சொல்லப்படுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆனால் வேதம் சொல்லுற ஒரு நிபந்தனை அங்கே சொல்லப்படுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு, அதற்கு ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன் சொன்னால், அந்த வசனத்திலே முதல் வாக்கியங்களை வாசிக்கப்படும் போது மண்ணினாலே பலிப்பிடத்தை உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, மண்ணினாலே ஒரு பலிப்பிடத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மண்ணினாலே ஒரு பலிப்பிடத்தை உண்டு பண்ணி ஆட்டையோ மாட்டையோ பலியாக செலுத்துவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி வச்சு கொள்ளணுமா, எப்படி அதாவது கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களையே ஜீவ பலியாக என்ன பண்ணுங்கன்னா ஒப்பு கொடுங்க. வேதத்திலே ஒரு பகுதி சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மண்ணினாலே பலிப்பீடங்களை உண்டு பண்ண வேண்டும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் நம்மை நாமே பலிப்பீடமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவும் எப்படி என்று சொன்னால், பரிசுத்தமாக பலிப்பீடமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமுள்ள பலிப்பீடமாக உருவாக்கி கொள்ளப்படும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவோம். அப்போ கர்த்தருக்கு துதிகளை செலுத்தும் போது, கர்த்தருக்கு பலிகளை செலுத்தும் போது, அதுவும் இந்த மண்ணான மனிதனுடைய பலிப்பீடத்திலிருந்து துதிகளை செலுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கப்படும் போது, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, நிச்சயமாகவே கர்த்தர் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வெறியில் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்ன மகிமை ஆளுகை செய்யட்டும். அவர் குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண நீர் வல்லவராக இருக்கிறது. அவருக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து இது வெளியேற பெற்ற ரத்தம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உச்சம் தலை முதல் உள்ளம் பாதவரை நாங்கள் ஊற்றுகிறோம். அவர்களை நீர் ஆளுகை செய்ய வல்லவராக இருக்கிறது. அவருக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை எடுக்கிறோம். உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். துதிகன மகிமை மக்கள் எடுக்கிறோம். எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்தின் மூலம்
பரிசுத்த ஆவியானவருடைய தாசில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.